ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயவிற்கும் மாலைதீவு ஜனாதிபதிக்கும் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் மாலைதீவு ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றன. யாட்டினுவர பிரதேச சபையின் எதிர்க்கட்சி தலைவர் குடும்பத்துடன் தற்கொலை. ஜனாதிபதியிடம் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரிய திஸ்ஸ குட்டியாராச்சி. பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நாமலுக்கு பிணை. நல்லூர் கந்தசாமி ஆலய வருடாந்த மகோற்சவம் கோலாகலமாக ஆரம்பமானது. உள்நாட்டுச் செய்திகள். மாலைதீவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயவிற்கும் மாலைதீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது முய்சுவிற்கும் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் மாலைதீவு ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றன. மாலைதீவு ஜனாதிபதி அலுவலகத்திற்கு வருகை தந்த ஜனாதிபதிக்கு மாலைதீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது முய்சு மகத்தான வரவேற்பளித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க விருந்தினர் புத்தகத்தில் நினைவு குறிப்பு இட்ட பிறகு இரு நாடுகளின் தலைவர்களும் உத்தியோகபூர்வ புகைப்படம் பிடிக்கும் நிகழ்வில் இணைந்து கொண்டனர். அதன் பின்னர் ஜனாதிபதிக்கும் மாலைதீவு ஜனாதிபதிக்கும் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாகின. கலந்துரையாடலை தொடர்ந்து இரு தரப்பினருக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டன. அதன்படி மாலைதீவு வெளியுறவு சேவை நிறுவனம் மற்றும் பண்டாரநாயக்க சர்வதேச ராஜதந்திர பயிற்சி நிறுவனம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் மற்றும் பரஸ்பர சட்ட உதவி வழங்கல் தொடர்பான ஒப்பந்தம் என்பன பரிமாறப்பட்டன. இந்த ஒப்பந்தங்கள் மாலைதீவு இலங்கை இடையே பல்வேறு துறைகளிலான உறவுகளையும் ஒத்துழைப்பையும் வலுப்படுத்த உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குற்றங்களை கையாள்வதில் பரஸ்பர சட்ட உதவி வழங்குவதையும் முதலாவது ஒப்பந்தம் நோக்கமாக கொண்டுள்ளது. இரண்டாவது ஒப்பந்தம் இரு நிறுவனங்களுக்கும் இடையே ராஜதந்திர பயிற்சி அளிப்பது மற்றும் அதனுடன் தொடர்புடைய நிறுவனங்களுக்கு இடையே தகவல் மற்றும் ஆவணங்களை பரிமாற்றிக் கொள்வது குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தமாகும். இந்த ஒப்பந்தங்களை மாலைதீவு சார்பில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் கலாநிதி அப்துல் கலீல் மற்றும் இலங்கை சார்பில் வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் ஆகியோர் பரிமாறிக்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் மாலைதீவு ஜனாதிபதி கலாநிதி முய்சு ஆகியோர் மாலைதீவுக்கான அரச விஜயம் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டனர். වර්ධනය කළ හැකි ආකාරය පිළිබඳව සාකච්ඡා කළා. யாட்டினுவர பிரதேச சபையின் எதிர்க்கட்சி தலைவர், அவரது மனைவி மற்றும் மகள் ஆகியோர் அவர்களது வீட்டில் சடலங்களாக மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். யாட்டினுவர யகலதென்ன பகுதியில் அமைந்துள்ள எதிர்க்கட்சி தலைவரின் வீட்டில் இந்த சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்கள் யாட்டினுவர பிரதேச சபையின் எதிர்க்கட்சி தலைவர், அவரது 44 வயதுடைய மனைவி மற்றும் அவரது 17 வயதுடைய மகள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். யாட்டினுவர பிரதேச சபையின் எதிர்க்கட்சி தலைவர் தூக்கிட்டு கொலை செய்து கொண்ட நிலையிலும் அவரது மனைவி மற்றும் மகளின் சடலங்கள் வீட்டின் அறைகளிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் குறித்து பேராதனை போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். මේ අහපු සිද්ධිය අපි සියලු දෙනාට ප්‍රශ්නයක්. ඒ වගේ මේ පිළිබඳව අපිට තාම හිතා ගන්න බෑ මොකද්ද සිද්ධිය කියලා. කොහොමටත් චරිතයක් විදිහට ගත්තාම චම්පික නිලන්ත කියන්නේ දේශපාලනයට වඩා මට දැන් මනුස්සකම තමන්ගේ හිතේ තියාගෙන එහෙම නැත්නම් යම් යම් වැඩ පිළිවෙලවලදී හැම කෙනෙකුට උදව් කරපු එක. කොහොමද මේ සිද්ධිය සම්බන්ධයෙන් අපේ පක්ෂ නායකතුමා ඇතුළු සියලු දෙනාගේම කනගාටු මේ අවස්ථාවේ ප්‍රකාශ කරනවා.
ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தொடர்பாக தான் தெரிவித்த அவதூறு கருத்துக்கு நிபந்தனையற்ற மன்னிப்பு தெரிவிப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ குட்டியராச்சி இன்று கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் அறிவித்தார். 10 பில்லியன் ரூபாய் இழப்பீடு கோரி அனுரகுமார திசாநாயக்க தாக்கல் செய்த அவமதிப்பு வழக்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தபோது திஸ்ஸ குட்டியாராச்சி தனது சட்டத்தரணிகள் ஊடாக நீதிமன்றத்திற்கு இதனை அறிவித்தனர். වර්තමානයේ ජනාධිපතිවරයා විසින් මා වෙනුවෙන් දාලා තිබුණු මේ පැමිණිල්ල අද විභාග කරලා අපි දෙගොල්ලෝ සමතයටපත් වුණා. අද කොන්දේසි විරහිතව කනගාටුව ප්‍රකාශ කිරීම හරහා අපි මේ නඩුව අද දවසේ සමතයටපත් කරගත්තා. போதைப்பொருள் வைத்திருந்ததற்காக அரசாங்க பகுப்பாய்வாளர் திணைக்களத்தில் பணிபுரியும் அலுவலக உதவியாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மாலபை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஹோகந்திர தெற்கு குடாதினிய பகுதியில் அமைந்துள்ள ஒரு வீட்டில் வைத்தே குறித்த நபர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட போது அவரிடமிருந்து 265 கிராம் ஹெரோயின் மற்றும் 250 கிராம் ஐஸ் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். 58 வயதான அலுவலக உதவியாளர் ஹோகந்திர தெற்கில் வசிப்பவர் என அடையாளம் காணப்பட்டார். மேலதிக விசாரணைகளுக்காக அவர் மாலபை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வுத்துறை நடத்திய தனித்தனி விசாரணைகளின் அடிப்படையில் முன்னாள் உயர் அரசு அதிகாரிகளான இலங்கை கடற்படையின் முன்னாள் தளபதி அட்மிரல் ஓய்வு பெற்ற நிஷாந்த உலுகேதன மற்றும் முன்னாள் சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் பிரியந்த ஜெயக்குடி ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நபர் ஒருவர் காணாமல் போன விவகாரம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு துறையினர் நடத்திய விசாரணையின் அடிப்படையில் முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உலுகேதன நேற்று கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் இடம்பெற்ற காலப்பகுதிகளில் சந்தேக நபரான நிஷாந்த உலுகேதென்ன கடற்படையின் புலனாய்வு பிரிவின் பிரதானியாக செயற்பட்டதுடன் கடத்தப்பட்ட நபர் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் கூறப்படும் சட்டவிரோத தடுப்பு முகாம் அவரது கண்காணிப்பில் செயல்பட்டுள்ளமை போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சம்பவம் இடம்பெற்ற காலப்பகுதிகளில் சந்தேக நபரான நிஷாந்த உலுகேதென்ன கடற்படையின் புலனாய்வு பிரிவின் பிரதானியாக செயற்பட்டதுடன் கடத்தப்பட்ட நபர் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படும் சட்டவிரோத தடுப்பு முகாம் அவரது கண்காணிப்பில் செயல்பட்டுள்ளமையும் போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. கடத்தப்பட்ட நபர் பல நாட்களுக்கு பின்னர் சட்டவிரோத தடுப்பு முகாமிலிருந்து அனுப்பிய கடிதத்தை அடிப்படையாக கொண்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். நிஷாந்த உலுகேதென்ன கைது செய்யப்பட்டு பொல்கஹவெல நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் ஜூலை 30 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். இதற்கிடையில் முன்னாள் சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் பிரியந்த ஜெயக்கொடி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். கெஹல் பத்ர பத்மே என்கின்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் தலைவர் தனக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறி குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் பொய்யான முறைப்பாட்டை அளித்த சம்பவம் தொடர்பாக அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று அவரை மகர நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. இந்த 2 சம்பவங்கள் குறித்து குற்ற புலனாய்வுத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலைச் சேர்ந்ததாக கூறப்படும் சஹான் சிறிகலம் எனப்படும் வெலிகம சஹான் நேற்று கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார். இந்தியாவில் இருந்து நாடு கடத்தப்பட்ட சந்தேக நபர் நேற்று இரவு சென்னையில் இருந்து நாடு திரும்பிய போது குற்ற புலனாய்வு துறை அதிகாரிகளால் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார். வெலிகமவைச் சேர்ந்த 31 வயதான வெலிகம சஹான் மீது மாத்தறை மற்றும் பாணந்துறை பகுதிகளில் கொலை மற்றும் கொள்ளை உள்ளிட்ட பல குற்றச் செயல்களில் ஈடுபட்டதற்கான வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்ற புலனாய்வு துறையால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலதிக விசாரணைக்காக களுத்துறை குற்ற பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் தலைவர் ஹரகட்டாவின் உதவியாளர் என்றும் மிதிகம சூட்டி மற்றும் குடு சலிந்து ஆகியோருக்காக முக்கிய துப்பாக்கிச்சூடு நடத்தியவராகவும் செயல்பட்டுள்ளார் என்று கூறப்படுகின்றது. ஓவா
கோவா மாகாணத்தின் பிரதம செயலாளராக திருமதி PAG பெர்னாண்டோவை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நியமித்துள்ளார். இது தொடர்பான நியமன கடிதத்தை ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து அவரிடம் கையளித்தார். இலங்கை நிர்வாக சேவையின் சிறப்பு தர அதிகாரியான திருமதி PAG பெர்னாண்டோ இதற்கு முன்னர் மேல் மாகாண கல்வி, கலாசார மற்றும் கலை நடவடிக்கைகள், விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகாரங்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் தொடர்பான அமைச்சின் செயலாளராகவும் கடமையாற்றியுள்ளார். நமது நாட்டில் சட்டம் ஒழுங்கு, பொதுமக்கள் பாதுகாப்பு, பொதுமக்களின் உரிமைகள் மற்றும் குடிமக்களின் சுதந்திரத்தை அடிமட்ட ரீதியாக பாதுகாப்பதற்கும் அமைதியை பேணுவதற்கும் சிவில் பாதுகாப்பு குழுக்கள் முன்னர் செயற்பட்டு வந்தன. இந்த சிவில் பாதுகாப்பு குழுக்கள் சமூக தலைமை மற்றும் சமூகத்தின் பங்கேற்புடன் முன்னெடுக்கப்பட்டு வந்ததோடு இது ஒருபோதும் அரசியல் மயமாக்கப்படவில்லை. கட்சி அரசியலில் ஈடுபடாதவர்களுக்கு, கட்சி அரசியலில் ஈடுபடுபவர்களுக்கும் இதன் பதவி நிலைகளும் அங்கத்துவங்களும் காணப்படுகின்றன. இன்று சிவில் பாதுகாப்பு குழுக்களின் பதவி நிலையையும் அங்கத்துவங்களையும் JVP உறுப்பினர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து அவற்றை பகிரங்கப்படுத்தி வரும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த நியமனங்கள் JVP கட்சி அலுவலகங்கள் மற்றும் கட்சியின் பிரதேச பொதுமக்கள் தொடர்பாடல் அலுவலகங்களால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் ஏனைய தரப்பினர்கள் மீது அரசியல் அழுத்தத்தை பிரயோகிக்கும் தந்திர வேலையில் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்தார். இது தவறான செயலாகும். அனைவரும் அடிமட்டத்தில், கிராம நகர மட்டத்தில் வலுவாக ஒருங்கிணைந்தால் இந்த சட்டவிரோத அரசியல் செயல்முறையை தடுத்து நிறுத்த முடியும். இளைஞர்கள் கழகங்கள், கிராமிய அபிவிருத்தி சங்கங்கள், மகளிர் சங்கங்கள், ஓய்வூதிய சங்கங்கள் மற்றும் மரண சங்கங்களில் கூட இந்த தந்திர அரசியல் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்று எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்தார். புத்தளம் மாவட்டத்தில் இருந்து உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பெண்கள் சக்தியின் பிரதேச உறுப்பினர்களுடன் சிலாபன் நகரில் இடம்பெற்ற சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். அரசாங்கம் சிவில் சமூக அமைப்புகளை அரசியல் மயமாக்கி வருகின்றனர். அரசாங்கத்திற்கு எதிரான அடிமட்ட பொதுமக்கள் அபிப்பிராயம் வலுவாகி வரும் சந்தர்ப்பங்களில் அதனை கட்டுப்படுத்த இந்த கீழ்த்தரமான முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன. முழு கிராமமும் நகரமும் இதற்கு எதிராக நின்று எதிர்ப்பு தெரிவித்த பிரதேசங்களிலும் இடங்களிலும் இந்த அரசியல் தந்திர முயற்சிகள் தோல்வி கண்டுள்ளன. அரசியல்வாதிகளின் அலுவலகங்கள் மூலம் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் சிவில் பாதுகாப்பு குழுக்களை நியமிக்கும் நடவடிக்கைகளையும் முறையையும் நாம் தோற்கடிக்க வேண்டும். இதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து வலுப்பட வேண்டும். இந்த சட்டவிரோத குழுக்களின் செல்லுபடித்தன்மையை சவாலுக்குட்படுத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா இங்கு மேலும் தெரிவித்தார். சிங்கள இலக்கியம் மற்றும் கட்டிடக்கலையின் பொற்காலத்தை குறிக்கும் கோட்டை கடந்த காலத்திற்கான ஒரு விடயம் மட்டுமல்ல. இது அழகிய ஈரநிலங்கள், பல்வேறு பறவைகள் மற்றும் உலகின் மிக சில தலைநகரங்களுக்கு மட்டுமே உரித்தான அரிய சூழல் சமநிலையை கொண்ட ஒரு நகரமாகும். கோட்டை ராஜ்ய சுற்றுலா பாதை அங்குரார்ப்பணம் மற்றும் கோட்டை பசுமை சுற்றுலா என்ற கருப்பொருளின் கீழ் பத்திரமுல்லை வாட்டர் சைட் ஹோட்டலில் இடம்பெற்ற கோட்டை ராஜ்ய சுற்றுலா பாதை அங்குரார்ப்பண நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். இங்கு மேலும் உரையாற்றிய பிரதமர், இது இலங்கைக்கு ஒரு புதிய அத்தியாயத்தின் ஆரம்பத்தை குறிக்கும் ஒரு முக்கியமான முயற்சி. இந்த திட்டம் ஒரு சுற்றுலா பாதை என்பதை பார்க்கிலும் இது வரலாறு, இயற்கை மற்றும் பாரம்பரியம் வழியான ஒரு பயணமாகும். இலங்கையின் நிர்வாக மையமாக மட்டுமல்லாமல் குறிப்பிடத்தக்க வரலாற்று தொன்மை, கலாசார செழுமை மற்றும் சூழல் மதிப்பு கொண்ட இடமாகவும் நமது தலைநகரை உலகிற்கு மீண்டும் அறிமுகப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாகவும் உள்ளது. இது மக்களுக்கு ஒரு நல்ல கலாசார வாழ்க்கையையும் அதேபோல் இந்த நகரம் வழங்கும் ஏனைய அனைத்து விடயங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு சிறந்த நகரத்தை உருவாக்கும் சந்தர்ப்பத்தை அளிக்கும். மேலும் ஒரு நகர்ப்புற ஈரநிலம் என்ற வகையிலும் இது ஒரு தனித்துவமான ஈரநிலம். உலகில் ஒரு சில தலைநகர பகுதிகள் மட்டுமே இத்தகைய சூழல் பன்முகத்தன்மையை கொண்டுள்ளன. அதன் காரணமாகவும் நாம் இதை ஊக்குவிக்க முடியும். இந்த நகரம் சிங்கள இலக்கியம் மற்றும் கட்டிடக்கலையின் பொற்காலம் என்பதையும் நாம் அறிவோம். இன்றும் கூட இந்த வளமான வரலாற்றின் அம்சங்கள் எஞ்சியுள்ளன. பண்டைய சுவர்கள், கால்வாய்கள், மதத்தளங்கள் மற்றும் நினைவு சின்னங்கள் என்பன ஒரு கீர்த்திமிக்க மற்றும் வலுவான ராஜ்யத்தின் கதையை அமைதியாக சொல்கின்றன என்று நான் நினைக்கிறேன் என்று பிரதமர் கோட்டை நகரத்தின் வரலாற்று முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டினார்.
கொழும்பு பொருளை மயானசந்தி பகுதியில் நேற்று காலை இடம்பெற்ற வாகன விபத்து தொடர்பில் கைது செய்யப்பட்ட பாரம் தூக்கியின் சாரதியை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பாரம் தூக்கியின் சாரதி இன்று பிற்பகல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அத்துடன் குறித்த பாரம் தூக்கியின் உரிமையாளரை 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீரப்பிணையில் விடுதலை செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பொருளை மயானசந்தி பகுதியில் நேற்றைய தினம் சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்த பாரம் தூக்கியொன்று 6 மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் 3 கார்கள் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் 62 வயதுடைய ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 5க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். விபத்தில் காயமடைந்தவர்கள் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். காயமடைந்தவர்களில் 2 பெண்களும் காணப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர். இதனை அடுத்து இந்த விபத்து தொடர்பில் 26 வயதுடைய பாரம் தூக்கியின் சாரதி பொருளை போலீசாரால் கைது செய்யப்பட்ட நிலையில் வைத்திய பரிசோதனையில் சாரதி கஞ்சா போதைப்பொருள் பாவனை செய்து வாகனத்தை செலுத்தியுள்ளதாக தெரியவந்தது. இந்த விபத்து தொடர்பில் பொருளை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சற்று சிந்தியுங்கள். இடது பக்கமாக முந்துவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். எப்போதும் பாதுகாப்பான தரமான தலைக்கவசத்தை அணியுங்கள். தலைக்கவசம் பாதுகாப்பாக இருக்க பொத்தானை அழுத்துங்கள். இது விபத்தை தடுப்பதற்கான நேரம். அம்பாந்தோட்டை நீதவான் நீதிமன்றினால் பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ இன்று பிற்பகல் நீதிமன்றத்தில் ஆஜரானதை அடுத்து பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். 2014ஆம் ஆண்டு அம்பாந்தோட்டை துறைமுகத்தை விற்பனை செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் அநாகரிகமாக நடந்து கொண்ட குற்றத்திற்காக நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட 8 பேர் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருந்தனர். இந்த வழக்கு அம்பாந்தோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் திங்கட்கிழமை மீண்டும் அழைக்கப்பட்ட போது நாமல் ராஜபக்ஷ நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இருந்துள்ளார். இந்த நிலையில் அம்பாந்தோட்டை நீதவான் நீதிமன்றம் நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிரான பிடியாணை உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதனையடுத்து இன்றைய தினம் மீண்டும் நாடு திரும்பி பிடியாணை உத்தரவுக்கு எதிராக மனு தாக்கல் செய்து அம்பாந்தோட்டை நீதவான் நீதிமன்ற ஆஜரானதை அடுத்து பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தங்கமுலாம் பூசப்பட்ட T56 ரக துப்பாக்கியின் உரிமை தொடர்பான விசாரணையில் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசாநாயக்கவை அவ்வழக்கில் இருந்து விடுவிக்க கல்கிசை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இன்று கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் இவ்வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நேரடி மற்றும் சூழ்நிலை ஆதாரங்கள் இல்லாததால் துமிந்த திசாநாயக்கவை விடுவிக்க நீதவான் சதுரிகா டி சில்வா உத்தரவிட்டார். ஹெவலக் நகரில் உள்ள ஆடம்பர வீட்டு வளாகத்தில் கண்டெடுக்கப்பட்ட தங்கமுலாம் பூசப்பட்ட T56 ரக துப்பாக்கியின் உரிமை தொடர்பான விசாரணையில் கடந்த மே மாதம் 23ஆம் திகதி துமிந்த திசாநாயக்க கைது செய்யப்பட்டு கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டார். பின்னர் பிணை மனு பரிசீலிக்கப்பட்டு ஜூலை 14ஆம் திகதி நிபந்தனைகளின் பேரில் அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டார். ரோயல் பார்க் கொலை வழக்கில் மரண தண்டனையை எதிர்நோக்கியுள்ள ஜூட் சமந்த ஜெயமஹாவை கைது செய்ய அதிகாரிகள் சிவப்பு கைது பிடியாணையை பெற்றுள்ளதாக சட்டமா அதிபர் திணைக்களம் உச்ச நீதிமன்றத்திற்கு அறிவித்தது. ஜூட் சமந்த ஜெயமஹாவுக்கு ஜனாதிபதி மன்னிப்பு வழங்க முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன எடுத்த முடிவை எதிர்த்து தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சட்டமா அதிபர் சார்பில் முன்னிலையான அரச சட்டத்தரணி இந்த தகவலை தெரிவித்தார். நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்துவதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை மதிப்பிடுவதற்காக இந்த மனு உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஜூன் 6, 2024 அன்று ரோயல் பார்க் கொலை வழக்கில் தண்டனை பெற்ற ஜூட் சமந்தவுக்கு ஜனாதிபதி மன்னிப்பு வழங்க முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன எடுத்த முடிவு தன்னிச்சையானது மற்றும் சட்டப்படி செல்லாது என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அவர் மரண தண்டனை விதிக்கப்பட்டவராக கருதப்படுவதால் அவர் வசிக்கும் நாட்டிலிருந்து அவரை நாடுகடத்த தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு சட்டமா அதிபர் மற்றும் தொடர்புடைய அனைத்து அதிகாரிகளுக்கும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இருப்பினும் அவர் ஏற்கனவே நாட்டை விட்டு வெளியேறிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டது.
முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன சிறப்பு ஜனாதிபதி மன்னிப்பின் கீழ் ஜூட் சமந்தாவை விடுவித்திருந்தார். மேலும் அந்த மன்னிப்பு சட்டபூர்வமாக வழங்கப்படவில்லை என்று தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் ஜூட் சமந்தாவை காவலில் வைக்க உத்தரவிட்டது. கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு சொந்தமான களஞ்சிய சாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட 5 கோடி ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகள் இலங்கை சுங்க அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த வெளிநாட்டு சிகரெட்டுகள் இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்புவதற்காக சுங்க வரி செலுத்தாமல் துபாயிலிருந்து சட்டவிரோதமாக இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த வெளிநாட்டு சிகரெட்டுகள் கடந்த ஜனவரி மாதம் துபாயிலிருந்து இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்க அதிகாரிகள் தெரிவித்தனர். விரோதமாக இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட இந்த வெளிநாட்டு சிகரெட்டுகளை அழிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்க அதிகாரிகள் தெரிவித்தனர். முன்னாள் அமைச்சர் மர்வின் சில்வாவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை எதிர்வரும் செப்டம்பர் 24ஆம் திகதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி சஹன் மாப்பா பண்டார முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. 2010 மற்றும் 2012க்கு இடையில் அமைச்சராக பணியாற்றிய போது தனது சட்டபூர்வமான வருமானத்தை விட அதிகமாக கிட்டத்தட்ட 150 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை மர்வின் சில்வா சட்டவிரோதமாக சம்பாதித்ததன் மூலம் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் ஒரு குற்றத்தை செய்ததாக அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழு வழக்கு தொடர்ந்தது. வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசாமி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவ திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக ஆரம்பமாகின்றது. இந்த நிலையில் பக்த அடியார்கள் சூழ கொடியேற்ற நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. இதன்படி காலை முதல் சிறப்பு பூஜை வழிபாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நல்லூர் ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவத்தின் கொடிச்சீலை கையளிக்கும் நிகழ்வும் இடம்பெற்றிருந்தது. தொடர்ந்து 25 நாட்களுக்கு சிறப்பு பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று சப்பரம், தேர், தீர்த்தம் என்று நல்லூர் கந்தனின் வருடாந்த மகோற்சவம் நிறைவுறும். திருகோணமலை அல்பலா கல்லூரியின் மாணவர்களுக்கு அவர்களின் பாடசாலை கல்வி சுற்றுலாவுடன் இணைந்த வகையில் ஜனாதிபதி செயலகத்தால் ஏற்பாடு செய்யும் விஷன் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் வாய்ப்பு கிடைத்தது. ஜனாதிபதி அலுவலகம், கல்வி அமைச்சு மற்றும் பாராளுமன்ற மக்கள் தொடர்பாடல் பிரிவு ஆகியவை இணைந்து பாடசாலை மாணவர்களுக்காக இந்த திட்டத்தை செயல்படுத்துகின்றன. அங்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் மற்றும் அதன் எண்ணக்கரு ரீதியான பெறுமதி குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சி திட்டத்துடன் இணைந்ததாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை உறுதிப்படுத்தும் வகையில் குறித்த பாடசாலைக்கு அடையாள பரிசாக பெறுமதியான மரக்கன்றுகள் வழங்கப்பட்டதோடு விஷன் சஞ்சிகையும் வழங்கப்பட்டது. ஜனாதிபதி மக்கள் தொடர்பு பணிப்பாளர் நாயகம் தர்மசிறி கமகே, ஜனாதிபதி அலுவலகத்தின் முப்படைகளின் ஒருங்கிணைப்பு பிரிவின் உதவி பணிப்பாளர் மேஜர் நதீக தங்கொல்ல, திருகோணமலை அல்பலா கல்லூரியின் ஆசிரியர்கள் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளுக்கு அருகே வங்காள விரிகுடாவில் இன்று அதிகாலை 12:11 மணியளவில் 6.3 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்தியாவின் தேசிய நிலநடுக்கவியல் மையத்தின் தகவலின்படி இந்த நிலநடுக்கத்தின் மையம் கடலுக்கு அடியே 10 கிலோமீட்டர் ஆழத்தில் அமைந்திருந்தது. நிலநடுக்கத்தை தொடர்ந்து பல பின்னதிர்வுகள் பதிவாகியுள்ளன. இருப்பினும் இதுவரை உயிரிழப்புகள் அல்லது சொத்து சேதங்கள் எதுவும் பதிவாகவில்லை. இலங்கை புவியியல் ஆய்வு மையம் மற்றும் சுரங்க பணியகத்தின் பணிப்பாளர் நாயகம் தீபானி வீரகோன் வெளியிட்ட அறிக்கையில் இந்த நிலநடுக்கத்தால் இலங்கைக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என தெரிவித்தார். இலங்கைக்கு தென்கிழக்கே சுமார் 260 கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் இலங்கையில் அதன் தீவிரம் ரிக்டர் அளவுகோலில் 6.6 பதிவாகியதாகவும் அவர் கூறினார். மேலும் இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து ஏற்பட்ட பின்னதிர்வுகள் இருந்த போதிலும் இலங்கை மக்கள் இது தொடர்பாக தேவையற்ற பயத்திற்கு ஆளாக வேண்டாம் என தீபானி வீரகோன் அறிவுறுத்தினார். பல கோரிக்கைகளை முன்வைத்து ரயில் சாரதிகள் இன்று நள்ளிரவு முதல் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளனர். இன்று நள்ளிரவு முதல் 48 மணி நேரம் இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபட திட்டமிட்டுள்ளதாக ரயில் இயந்திர பொறியியலாளர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சந்தன வியந்துவ தெரிவித்துள்ளார். பலமுறை தங்கள் பிரச்சினைகள் குறித்து அதிகாரிகளிடம் தெரிவித்த போதிலும் இதுவரை நிரந்தர தீர்வு எட்டப்படவில்லை என்று ரயில் சாரதிகள் கூறுகின்றனர். இந்த பிரச்சினைகள் தொடர்பாக ரயில்வே பொது முகாமையாளருடன் கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டதாகவும் இதன்போது ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வை எட்ட முடியவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார்.
கம்பளை நாவலப்பிட்டி சாலையில் மருத்துவமனைக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு குடை தொழிற்சாலையில் நேற்று இரவு தீ விபத்து ஏற்பட்டது. நேற்று 7 மணி அளவில் தொழிற்சாலையின் கிடங்கில் இருந்து திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டதாக தொழிற்சாலையில் பாதுகாப்பு படையினர் போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர். தீ பரவியதைத் தொடர்ந்து அருகிலுள்ள கம்பளை போதனா மருத்துவமனையின் மருத்துவ குடியிருப்புகளுக்கும் தீ பரவின. தீயை அணைக்க கண்டி தீயணைப்பு துறையின் 2 தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டதாக கண்டி தீயணைப்பு துறை தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் கம்பளை நகர சபை மற்றும் இராணுவத்தின் தண்ணீர் பவுசர் வந்து தீயை அணைக்க கடுமையாக போராடியதாக கூறப்படுகின்றது. இதற்கிடையில் தீ அவர்களுக்கு பரவாமல் தடுக்க மருத்துவ குடியிருப்புகளின் கூரை மற்றும் சுவர்களை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தற்போது கண்டி தீயணைப்புத்துறை, இராணுவம், கம்பளை நகரசபை, கம்பளை காவல்துறை மற்றும் உள்ளூர்வாசிகள் தீயை அணைக்கும் முயற்சிகளை மேற்கொண்டதை அடுத்து தீ கட்டுக்குள் வந்தது. மீன்பிடித்துறை எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாடி அவற்றுக்கு நடைமுறை தீர்வுகளை வழங்கும் நோக்கில் கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் பிரதி அமைச்சர் ரத்ன கமகே அவர்களின் தலைமையில் மாவட்ட மீன்பிடி ஒருங்கிணைப்பு அதிகாரிகளின் கூட்டம் அமைச்சின் வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்களின் அமைச்சின் செயலாளர் கலாநிதி BK கோலித கமல் ஜினதாச, கடற்றொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சுசந்த கஹவத்த, பாராளுமன்ற உறுப்பினர்களான அபூபக்கர் ஆதம்பாவா, அர்கம் இல்யாஸ், ரோஷான் அக்மி மன ஆகியோரும், மாவட்ட மீன்பிடி பிரதிநிதிகள் மற்றும் காப்புறுதி நிறுவனங்களின் பிரதிநிதிகள் உட்பட பல தரப்பினரும் கலந்து கொண்டனர். கட்டுகாஸ் தோட்டை கொஹாகோட பிரதேசத்தில் ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்களுடன் சந்தேக நபர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீசாருக்கு கிடைத்த தகவலின்படி சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் சந்தேக நபர்களிடமிருந்து 30 கிராம் ஹெரோயின் போதைப்பொருள் மற்றும் 10 கிராம் ஐஸ் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். உக்கரசப்பிட்டிய பிரதேசத்தை சேர்ந்த இவர்கள் இப்பகுதியில் போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்தனர். இதன் பிரதான சந்தேக நபரை கைது செய்ய மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் நுவரெலியா, கண்டி, காலி மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் லேசான மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் தெற்கு மாகாணத்திலும் மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான பலத்த காற்று வீசக்கூடும். தற்காலிகமாக வீசும் பலத்த காற்று, இடியுடன் கூடிய மழை மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொள்கின்றது. வெளிநாட்டு செய்திகள். நியூயார்க் நகரின் மிட்டவுன் மன்ஹாட்டனில் உள்ள 345 பார்க் அவென்யூவில் துப்பாக்கி சூடு சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளது. இந்த சம்பவத்தில் போலீஸ் அதிகாரி ஒருவர் உட்பட 5 பேர் உயிரிழந்த நிலையில் மேலும் 6 பேர் படுகாயமடைந்தனர். துப்பாக்கிதாரியான ஷென் தமுரா 27 வயதுடைய லாஸ் வேகாஸை சேர்ந்தவர். AR-15 வகை துப்பாக்கி மற்றும் குண்டு துளைக்காத ஆடை அணிந்து 44 மாடிகள் கொண்ட கட்டிடத்தின் முதல் தளத்தில் துப்பாக்கி சூடு நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. இவர் முதலில் கட்டிடத்தின் முதல் தளத்தில் துப்பாக்கி சூடு நடத்திய பின்னர் 33வது தளத்திற்கு சென்று தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. உயிரிழந்தவர்களில் போலீஸ் அதிகாரி ஒருவரும், பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தவர் ஒருவரும், மற்ற 4 பொதுமக்கள் அடங்குவர். மேலும் ஒருவர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியாவின் ஜார்க்கண்டில் யாத்ரீகளை ஏற்றி சென்ற பஸ் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் ஏற்றப்பட்டு வந்த லாரியுடன் மோதியதில் ஏற்பட்ட விபத்தில் 18 பேர் உயிரிழந்துள்ளதோடு மேலும் பலர் காயமடைந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதேவேளை காயமடைந்தவர்களை மீட்டெடுத்து அருகிலுள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வதற்கு போலீசார், ஆம்புலன்ஸ் சேவைகள் மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படை ஆகியன இணைந்து உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சிலரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாகவும், பாதிக்கப்பட்டவர்களின் அடையாளங்கள் தற்போது சரிபார்க்கப்பட்டு வருவதோடு மேலும் இறந்தவர்களின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சீனாவில் வெள்ளத்தில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை 34ஆக அதிகரித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. சீன தலைநகர் பீஜிங்கில் வரலாறு காணாத அளவுக்கு கனமழை பெய்து வருவதால் பல இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் மியோங், யாங்கிங் ஆகிய மாகாணங்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே இரவில் கனமழை பெய்ததால் எங்கும் வெள்ள நீர் சூழ்ந்ததால் 80,000 மக்கள் பீஜிங்கிற்கு இடம்பெயர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அவர்களில் 17,000 பேர் மியோன் மாகாண மக்கள் ஆவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர் மழையால் ஹெபாய் மாகாணம் லுனான் கவுண்டியில் மண் சரிவு ஏற்பட்டு 4 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 8 பேரை காணவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை மொத்தமாக மழை வெள்ளத்தில் 34 பேர் பலியாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மழை தொடர்ந்து பெய்து வருவதால் மீட்புப் பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு செய்திகள். ஆஸ்திரேலிய U19 மகளிர் அணியின் இலங்கை சுற்றுப்பயணத்திற்கான அட்டவணையை இலங்கை கிரிக்கெட் அறிவித்துள்ளது. ஆஸ்திரேலிய U19 மகளிர் அணி 5 T20 ஆட்டங்கள் மற்றும் ஒரு இளைஞர் ஒருநாள் போட்டி ஆகியவற்றை உள்ளடக்கிய 6 போட்டிகள் கொண்ட இருதரப்பு தொடரில் பங்கேற்க செப்டம்பர் மாதம் இலங்கைக்கு வரவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கிரிக்கெட்டின் கூற்றுப்படி இந்த சுற்றுப்பயணம் இளம் கிரிக்கெட் வீரர்கள் சர்வதேச அளவில் வெளிப்பாட்டையும் அனுபவத்தையும் பெற ஒரு மதிப்புமிக்க வாய்ப்பை வழங்குகிறது. ஆஸ்திரேலிய U19 மகளிர் அணியின் இலங்கை சுற்றுப்பயணத்திற்கான போட்டி ஹம்பாந்தோட்டையில் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்டார் தமிழ் செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. மீண்டும் எமது செய்திகள் நாளை இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாகும்.